ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் VLOOKUP ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்டாவில் நம்ம ஆவரேஜ் டோட்டல் எவ்வளோ ஒரு பர்சனுக்கும் டோட்டல் எவ்வளோன்றதை செக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஈக்குவல் டு VLOOKUP. லுக்கப் வேல்யூவில் நம்ம எதை தேடுறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். கமா டேபிள் அரே ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர், அதில் நம்மளுக்கு எது ரிட்டர்ன் வரணுமோ, எதை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு டோட்டல் தான் வேணும், அதனால் அது எத்தனாவது காலம், இது ஸ்டூடெண்ட் நேம்ன்றது ஃபஸ்ட்டு, ஈக்குவல் டு VLOOKUP. லுக்கப் வேல்யூ ஸ்டூடெண்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கமா டேபிள் அரே டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ நம்மளுக்கு டோட்டல் எத்தனாவது காலம் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 செவன்த்து காலமில் இருக்குது. 7 கமா ரேஞ்ச் லுக்கப் ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் தான் நம்மளுக்கு வேணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு டோட்டல் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த ட்ராப் டவுனில் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், டோட்டல் சேஞ்ச் ஆகும்.